أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நாட்களிலேயே மிக சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய நாளன்று மீண்டும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த பொழுதில் எதை எதிர்நோக்கி காத்துட்ருக்கோம் அப்படின்னா ரமலானை எதிர்நோக்கி தான். எல்லா வீடுகள்லையும் சரி, நண்பர்களுக்கு மத்தியிலையும் சரி, ரமலானுடைய பேச்சுக்கள் தான் இப்போ அதிகமாக இருக்குது. ரமலான் வரப்போகுது, வெயில் அடிக்குமோ, ரொம்ப இந்த தடவை ரமலான் சிரமமாக இருக்குமோ, இல்லை ரமலானுக்காக நான் என்னென்னலாம் செய்ய திட்டமிட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதோ, ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு மத்தியில் ரமலானை பற்றிய பேச்சுக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் இது. இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான் நம்ம எல்லாரையும் இந்த ரமலானுடைய மாதத்தை, இந்த அருள் மிகுந்த மாதத்தை முழுமையாக அடைய செய்யணும் அப்படின்னு நான் அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 2 நாட்களில் நம்ம எல்லாரும் நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருந்த, நம்ம ஆவலாக பேசிகிட்டு இருந்த இந்த ரமலானுடைய மாதத்தை அடைய போகிறோம். அல்லாஹ் எல்லா மாதங்களையும் விட இந்த ரமலானை சிறப்பித்து அதை தேர்வு பண்ணி நமக்கு கொடுத்துருக்கான். அந்த மாதத்துக்குன்னு சில சிறப்புகளும் இருக்குது. அந்த சிறப்புகள்லாம் நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் வானத்துடைய வாசல்களை திறக்கிறான், நரகத்துடைய வாசல்களை மூடுறான், ஷைத்தானை விலங்கிடுறான். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் எண்ணற்ற நன்மைகளை வச்சுருக்கான் அப்படின்னு இந்த மாதத்துக்குன்னு நிறைய சிறப்புகள் நம்ம முன்பே தெரிஞ்சிருப்போம். அது மட்டும் அல்லாத நம்மளில் சிலர் இந்த மாதத்தை நம்ம எப்படி அனுபவிக்கணும், அதை எப்படி நம்ம கடந்து போகணும் அப்படிங்கிறதுக்கான சில செயல் திட்டங்கள் கூட ரெடி பண்ணியிருப்போம். ஒரு சிலர் அதை பிளான் பண்ணி எழுதியிருப்பாங்க, இன்னும் சிலர் மனசுலையாவது ஒரு திட்டம் வச்சுருப்போம். அப்படி தானே? நான் இந்த ரமலானில் என்ன செய்யணும், எதிலிருந்து விலகி இருக்கணும்னு. மாஷா அல்லாஹ் முன்ன இருந்ததை விட இப்போ நம்மளுடைய மக்கள் ரமலான் அடைகிறதுக்கு அதிக ஆர்வமாகவும், அதில் அதிக பிளானோட, எந்த வீணான விஷயங்களையும் அதில் நான் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற கவனத்தோட ரமலானை அணுகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம இந்த ஜும்மா சிந்தனைகளில் ரமலானை அடைய போகிற நம்ம இன்னும் ஒரு சில நாட்களில் ரமலான் மாதத்துக்குள்ளே நுழைய போகிறோம். அல்லாஹுடைய அருள் மிகுந்த மாதத்துக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். அல்லாஹுடைய மன்னிப்பு கொட்டி கிடக்கிற ஒரு மாதத்துக்குள்ளே நுழைய போகிறோம். அது நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம நினைவில் வச்சுக்கணும். இப்போ ரமலானை அடைவதற்கு முன்னால் உங்களுடைய கவனத்தில் நிறுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நான் பகிர்ந்துக்க போகிறேன். சூரா பக்கராவுடைய 183வது வசனத்திலிருந்து 187வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் இந்த ரமலானை பற்றி சொல்கிறான். இந்த வசனங்களை நீங்கள் தமிழில் படித்து பாருங்கள். இந்த வசனங்கள் நமக்கு ஒரு சில விஷயங்கள் நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். முதலாவது, இந்த ரமலானை பற்றிய வசனங்கள் நமக்கு நினைவுபடுத்துகிற விஷயம், நமக்கு உணர்த்துகிற விஷயம் என்ன அப்படின்னா, யா ஐயுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நம்பிக்கை கொண்டோர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல உங்கள் மீதும் அது விதிக்கப்பட்டுள்ளது, மேலும் நீங்கள் இதன் மூலம் இரையச்சமுடையோராகலாம் அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ ரமலானை அடைய போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நினைவில் வச்சுக்க வேண்டிய முதல் விஷயம் இந்த ரமலான். இந்த ரமலானில் நமக்கு கடமையாக்கப்பட்ட இந்த நோன்பு நமக்கு எதை கற்றுக் கொடுக்குது? நம்மளை தக்குவாதாரிகளாக மாற்றுது. லஅல்லக்கும் தத்தகூன், நம்மளை இரையச்சம் உடையவர்களாக மாற்றுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம உணர்ந்துக்கணும். தக்குவா அப்படின்னா என்ன? இரையச்சம்னு நிறைய இடங்களில் மொழிபெயர்க்கப்படுது. ஆனால் இந்த தக்குவா அப்படிங்கிறதுக்குரிய அசலான அர்த்தம் என்னென்னா, ஒரு பாதுகாப்பு, ஒரு ப்ரொடெக்ஷன். இப்போ நம்ம தனியாக வீட்டில் யாரும் இல்லை, நம்ம மட்டும் வர்றோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே நுழையும் போதே நம்ம என்ன செஞ்சுருவோம்? வாசக்கதவெல்லாம் பூட்டி இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். இப்படி விழிப்புணர்வோடு இருக்கிறது, எனக்கு எந்த தீங்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறது தக்குவா அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம எப்பயும் கேட்கக்கூடிய ஒரு துவா இருக்குல்ல, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா
வஃபில் ஆஹிரதி ஹசனா வக்கீனா. அந்த கினா அப்படிங்கிற வார்த்தையும் இந்த தக்குவாவுடைய வேர்ச்சொல்லும் ரெண்டும் ஒரே இதுதான். வக்கீனா அதாபன்னார், என்னை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்று நல்லா கிட்ட கேட்குறோம்ல. அப்போது தக்குவா அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம், நம்மளை பாதுகாத்துக்கிறது. எப்படி பாதுகாத்துக்கிறதுனா, நம்ம மேலே யாருக்கும் ஒரு அதிருப்தி ஏற்பட்டுறக்கூடாது, நமக்கு எந்த தீங்கும் வந்துடக்கூடாது. இப்போ நமக்கு விருப்பமானவங்க நம்ம மேலே கோவப்படுறத நம்ம விரும்புவோமா? அப்போ அவங்க நம்ம மேலே கோவப்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்வோம். அப்போ இந்த உணர்வு இருக்குது தெரியுமா, என்னை நேசிக்கிற நபர் என் மீது அதிருப்தி கொள்ளக்கூடாது, இந்த உணர்வும் தக்குவா தான். அப்போது ரமலானுடைய நோன்பு நமக்கு உணர்த்துகிற முதல் விஷயம், உங்களுடைய நேசனாகிய ரப்பு உங்கள் மேலே கோவப்படாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஒரு பாதுகாப்பு செய்கிறீங்க தெரியுமா, ஒரு பயம் கொள்கிறீங்க தெரியுமா, அதுதான் தக்குவா. அந்த தக்குவாவை ரமலானுடைய மாதம் உங்களுக்கு கொடுக்குது. உண்மைதானே? ரமலான் நமக்கு இந்த பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்துது தானே. காலையிலேருந்து மாலை வரைக்கும் எந்த உணவும் நம்ம சாப்பிட்றதில்ல, தண்ணி குடிக்கிறதில்ல, பசியோடையும் தாகத்தோடையும் நம்ம அப்படியே இருக்கோம். ஆனால் நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் நம்மக்கிட்ட போராடும், எனக்கு பசிக்குது, எனக்கு தாகமாக இருக்குன்னு நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம தாண்டி அந்த உணவையும் அந்த தண்ணீரையும் விட்டு நம்ம விலகி இருக்கோம். ஏன்? என்னுடைய ரப்பு எனக்கு கொடுத்த கட்டளை. அப்போது இப்படி ஃபிசிக்கலாக நம்மக்கிட்ட ஒரு சில மாற்றங்களை நோன்பு கொண்டு வர்றது போலவே நம்மளுடைய ஆன்மாவுக்கும் ஒரு சில மாற்றங்களை அதை கற்றுக் கொடுக்குது. இது ஒரு எக்ஸசைஸ். எப்படி உங்களுடைய உறுப்பும் உங்களுடைய உடலும் உங்ககிட்ட எனக்கு தண்ணி வேணும், எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்கும் போதும் நான் தரமாட்டேன், என் ரப்பு கட்டளையிட்டிருக்கான் அப்படின்னு உங்கள் மூளை அதை உணர்த்தி அதை தடுத்து நிறுத்துதோ, அதே போல் தீமைகள் உங்களை நெருங்கும் போதும் தீமை செய்யக்கூடிய சூழல் உங்களை சுற்றி இருக்கும்போதும் நான் என்னுடைய ரப்புக்கு அஞ்சுறேன், இது என்னுடைய இறைவனுக்கு பிடிக்காது, இது என்னுடைய இறைவனுக்கு என் மேலே அதிருப்தியை ஏற்படுத்தும், இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு உங்கள் மனசை நோ சொல்ல வைக்கிறதுக்கான பயிற்சி தான் இந்த ரமலானுடைய மாதம். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களுக்கு முன்னாடி நோன்பு கடமையாக்கப்பட்டது போல தான் உங்களுக்கும் கடமையாயிருக்கு, இந்த நோன்பை வைங்க, அது உங்களை இரையச்சம் உடையவர்களாக மாற்றும், என்னுடைய அன்புக்கு ஏங்கக்கூடியவங்களாக உங்களை மாற்றும், என்னுடைய அதிருப்தி உங்கள் மேலே வந்துடக்கூடாதுன்னு பயப்படக்கூடிய தக்வா உடையவர்களாக உங்களை மாற்றும்னு அல்லாஹ் சொல்கிறான். எப்படி ஒரு சில குறைபாடுகள் இருந்தால், இப்போ நம்ம தெரப்பிலாம் போகிறோம் தானே, பேச்சு குறைபாடு உள்ளவங்களுக்கு ஒரு தெரப்பி போகிறாங்க, ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு ஒரு வகையான தெரப்பி கொடுக்குறாங்க, ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க, பழக்கப்படுத்துகிறாங்க. அதே போல் நோன்பு என்ன செய்யுதுன்னா, குறையுள்ள நம்மளுடைய உள்ளத்துக்கான பயிற்சி. எப்படி நம்ம நோன்பு இருக்கும்போது நம்ம வீட்டில் தனியாக இருந்தாலும் யாரும் நம்மளை பார்க்காட்டியும் நம்ம எந்த உணவையும் எடுத்து சாப்பிட்றதில்ல, எந்த தண்ணியும் எடுத்து நம்ம குடிக்கிறதில்ல. அதே போல் யாரும் இல்லாத தனிமையான சூழலில் நான் இருக்கும்போது கூட ஒரு தவறு செய்வதற்கான வாய்ப்பு எனக்கு வரும்போது, இல்லை நான் செய்ய மாட்டேன், எப்படி அந்த நீரையும் உணவையும் விட்டு நான் விலகி இருந்தனோ அதே போல் இந்த தீமைகளை விட்டு நான் விலகி இருப்பேன். ஏன்னா இது என்னுடைய ரப்புடைய கட்டளை, இதை நான் செஞ்சால் என்னுடைய ரப்புக்கு என் மேலே அதிருப்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த உள்ளம் செய்யாத, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான பழக்கம்தான் இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம வைக்கக்கூடிய நோன்பு. அப்போ முதல் விஷயம் நம்ம நினைவில் வைக்க வேண்டியது, நோன்பு நம்மளை தக்குவா உடையவர்களாக மாற்றுது. நம்மளுடைய இறைவனுக்கு நம்ம மேலே அதிருப்தி ஏற்பற்றக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வோட ஒவ்வொரு நாளும் நம்மளை வாழ செய்கிறதுக்கு இந்த ரமலானுடைய நோன்பு நமக்கு பயிற்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. ரெண்டாவது, இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நீ உன்னுடைய இறைவனை விட்டு எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில சூழலில் நமக்கு தோணும், நம்மள ஒவ்வொருத்தரும் இந்த எண்ணத்தை தாண்டி வந்திருப்போம், நான் என்னுடைய ரப்பை விட்டு தூரமாயிட்டனோ. ஏன்னா அந்த நாட்களில் நமக்கு தொழுகை பாரமாக இருந்திருக்கும், நமக்கு நல்ல விஷயங்கள் செய்கிறது பாரமாக இருந்திருக்கும், எந்த ஒரு நன்மையுமே நம்ம செய்யாதது போல் ஒரு உணர்வு நம்மளுக்கு இருந்திருக்கும், ஏதோ ஒரு வழிகேடில் ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷனில் நம்ம மூழ்கி போயிட்டே இருந்திருப்போம். படம் பார்த்துட்டே இருப்பாங்க, இல்லை புறம் பேசிகிட்டே இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு தவறு, வட்டிக்கு வாங்குறது, ஏதோ ஒரு விஷயத்தில் மூழ்கி போய் ஒரு கட்டத்தில் நமக்கு தோணும், ஒரு காலத்தில் நான் எவ்வளோ நல்ல மனிதனாக இருந்தேன், நான் எவ்வளோ நன்மைகள் செஞ்சுட்டு இருந்தேன், இன்றைக்கி என் ரப்பை விட்டு நான் ரொம்ப தூரமாக போயிட்டனோ,
என் ரப்புக்கும் எனக்கும் பெரிய இடைவெளி இருக்கோ அப்படின்னு நம்மளுக்கு தோண வைக்கும். அப்படி தோணும் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துருக்க ஒரு ரஹ்மத் தான் இந்த ரமலானுடைய மாதம். அப்போ அல்லாஹ் எல்லா மனித இனத்துக்கும் பொதுவாக ஒரு அழைப்பு கொடுக்குறான், வாங்க என்னை நோக்கி வாங்க. நீங்கள் என்னை விட்டு எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் பரவாயில்ல, இப்போ என்னை நோக்கி வாங்க. உங்களுடைய ஒவ்வொரு அடிக்கும் நான் உங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிறேன். என்னை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். இந்த மாதத்தில் என்கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. அது எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, நான் அதை மன்னிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இறைவனை நோக்கி மீண்டும் திரும்புவதற்கு ரமலானை விட ஒரு சிறந்த மாதம் எதுவுமே இருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை மிம்பரில் ஏறும்போது 3 முறை ஆமீன் ஆமீன் ஆமீன்னு சொல்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், எப்பயும் நீங்கள் இது மாதிரி செய்ய மாட்டீங்களே, என்ன இது அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்கிட்ட 3 விஷயம் சொன்னாங்க. அந்த விஷயங்களுக்காக நான் ஆமீன் சொன்னேன். அதில் ஒரு விஷயம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் ரமலானை அடைந்தும் பாவங்கள் மன்னிக்கப்படாதவராக இருக்கின்றாரோ அவர் நாசமாகட்டும்னு ஜிப்ரீல் சொன்னாங்க. அதுக்கு நான் ஆமீன் சொன்னேன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போது எவ்வளவு தூரம் நம்ம அல்லாஹுவை விட்டு விலகி போயிருந்தாலும் அல்லாஹுவை நோக்கி மீண்டும் ஓடி வருவதுக்கு, என் ரப்பை நோக்கி நான் வர்றதுக்கு, பழைய மாதிரி நான் மீண்டும் என் தொழுகைகளை உயிரோட்டமாக்குறதுக்கு, பழைய மாதிரி என்னுடைய துவாக்களை என்னை இறைவனை நோக்கி கேட்பதற்கு, பழைய மாதிரி நான் என்னுடைய நன்மைகளை அதிகரிக்கிறதுக்கு அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்க மாதம் இந்த ரமலானுடைய மாதம் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்க வேண்டிய 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, இது வான்மறை குரானுடைய மாதம் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். அல்லாஹ் சூரா பக்ராவுடைய 185வது வசனத்தில் சொல்கிறான்ல, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வபையினாதி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அல்லாஹ் ரமலான் மாதம் எத்தகையது என்றால், அதில்தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் நேரான வழியை தெளிவாக்கக்கூடியதாகவும் நன்மையை தீமையை பிரித்தறிவிப்பதுமான குரான் இறக்கியருளப்பட்டது. ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்கட்டும். அதாவது ரமலானுடைய மாதம் ஏன் இவ்வளோ சிறப்பு அப்படின்னா, இந்த மாதத்தில் தான் நான் குரானை அருளினேன்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ குரானை அருளின இந்த மாதத்தில் நீங்கள் நோன்பு வைங்க. ஏன்னா நன்றிக்காக நான் உங்களுக்கு கொடுத்த நேர் வழிகாட்டுதலுக்கான நன்றி செலுத்துகிற விதமாக நீங்கள் நோன்பை வைங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதை 3வது விஷயமாக நம்ம நினைவில் வச்சுக்கணும். இது குரானுடைய மாதம். இந்த குரானை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, குரான் அல்லாஹுடைய கயிறு. குரான் யாருடைய கயிறு? அல்லாஹுடைய கயிறு. அந்த கயிறுடைய ஒரு நுனி, ஒரு எண்டு அல்லாஹ் கிட்ட இருக்குது, அல்லாஹுடைய கரங்களில் இருக்குது. அந்த கயிறுடைய இன்னொரு எண்டு உங்களுடைய கைகளில், மனிதர்களாகிய நம்ம ஒவ்வொருத்தருடைய கையிலையும் இருக்குது. அதனால அதை நீங்கள் இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க, அதை நீங்கள் ஒருபோதும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அல்லாஹும் தன்னுடைய திருமறை குரானில் ஆல இம்ரானுடைய 103வது வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறான், வஹ்தஸிமு பிஹப்லில்லா, அல்லாஹுடைய கயிற்றை வலுவாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போது நமக்கும் நம்மளுடைய இறைவனுக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்கணும் தானே. நான் மீண்டும் அல்லாஹ் கிட்ட போகணும்னா ஏதாவது ஒரு பிடிப்பு இருக்கணும் தானே. நம்ம ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டோம், அந்த பள்ளத்துலேருந்து நம்ம வெளியில் வரணும்னா நம்மளை அங்கேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு ஏதாவது ஒரு சாதனம், ஏதாவது ஒரு கருவி இருக்கணும். அப்போது அல்லாஹ் நம்ம ஒவ்வொருத்தரையும் மீண்டும் அவனை நோக்கி கொண்டு வரதுக்கான ஒரு கயிறாக கொடுத்துருக்க விஷயம்தான் இந்த திருக்குரான். இது உங்களுக்கும் எனக்கும் மட்டும் கயிறு இல்லை, இதுவரைக்கும் உள்ள எல்லா சமூகத்துக்கும் அல்லாஹ் இது போன்ற ஒரு வேதத்தை தான் கயிறாக கொடுத்துருக்கான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க
சுவனத்தில் இருந்து அல்லாஹ் கிட்ட நேரடியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க செய்த ஒரு குற்றத்திற்காக அவங்க பூமிக்கு அனுப்பப்பட்டாங்க. பூமிக்கு அனுப்பப்பட்டதற்கு பிறகு இனி என் ரப்பு என்கிட்ட பேச மாட்டானான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்குமான ஒரு பாலமாக இருந்தது இந்த வஹி, இந்த இறைச்செய்தி, வேதங்கள் தான். அப்போது அப்படி தான் உங்களுக்கும் எனக்கும் என்னுடைய இறைவனை நோக்கி நான் மீண்டு போகணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கயிறு இந்த திருக்குரான். அப்போது யார் இந்த திருக்குரான் அப்படிங்கிற கயிறை பற்றி பிடிச்சுக்கிறாங்களோ, அதன்படி செயல்படுறாங்களோ, அவங்களுக்கு கண்டிப்பாக அல்லாஹ் கொடுத்த வாக்கு, அந்த திருக்குரான்லே இருக்கக்கூடிய ஒரு வாக்கு, நீங்கள் எல்லாம் சொர்க்கவாசிகளாக ஆகலாம், நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு. அப்போது இந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சதுக்காக, அல்லாஹுடைய வாக்குறுதி நமக்கு உண்மையாக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குரான் இறக்கி அருளப்பட்ட இந்த மாதத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக, எங்களுக்கு இந்த நேர்வழியை கொடுத்ததற்கு நன்றி செலுத்துகிற விதமாக நம்ம இந்த மாதத்தில் நோன்பு வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஆனால் இந்த மாதத்தில் குரானோட நம்மளுடைய தொடர்பு எப்படி இருக்குது? நம்மளுக்குள்ள போட்டி தான் இருக்குது. நான் ஒரு குரான் முடிச்சிட்டேனா, நீங்கள் எத்தனை தடவை, நீங்கள் 2 தடவை முடிச்சிட்டிங்களா, நான் 3 தடவை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் யாரும் குரானை நிதானமாக ஓதி அதனுடைய அர்த்தங்களை விளங்கி அதை செயல்படணும் அப்படிங்கிற ரீதியில் நம்மளில் எத்தனை பேர் செயல்படுறோம் பாருங்கள். இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பயுமே தன்மையானவங்க, எப்பயுமே வாரி வழங்கக்கூடியவங்க, எப்பயுமே மிதமான குணமுடையவங்க. ஆனால் ரமலானுடைய மாதம் வந்துட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் மெருதுவானவங்களா, இன்னும் வள்ளலா, இன்னும் தான தர்மம் செய்யக்கூடியவங்களாக மாறிடுவாங்க. காற்று மாதிரி ரசூல்லா தர்மம் செய்வாங்க. காற்று மாதிரினா வேகமாக பறந்தா ஒரு இதமான தென்றல் நம்மளை கடந்து போனால் எப்படி அந்த காற்று நம்ம மேலே படும்போது ஒரு 10 பேர் நிற்கிறாங்கன்னா அந்த 10 பேர்த்துக்கும் அந்த தென்றல் எப்படி பயனளிக்குதோ, அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானுடைய மாதம் வந்துட்டா ரசூல்லா யாரெல்லாம் கடந்து போகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ரசூல்லா ஏதாவது ஒரு உதவி செஞ்சுட்டு போயிடுவாங்களாம். ஏன்? ஒவ்வொரு இரவும் ரமலானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்க வந்து குரானை ஓதி பார்த்து சரி செஞ்சுட்டு போவாங்க. அப்போது ஒவ்வொரு இரவும் ரசூல்லா குரானை ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சரிபார்க்கும்போது அவங்களுடைய உள்ளம் சிலிர்த்து அல்லாஹுடைய அன்பில் உருகி, ரப்பே எனக்கு நீ நேர்வழி கொடுத்துட்ட, எனக்கு நீ சொர்க்கத்தை கொடுத்துட்ட, அந்த சொர்க்கத்தை விட எனக்கு வேறு எதுவுமே உயர்வானது இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் விடிந்தவுடன் எப்படி ஒரு தென்றல் எல்லாருக்கும் பயனளிக்குமோ அதே போல் ரசூல்லா தன்னுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் எடுத்து தானம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. தன்னால் இயன்ற வரை தான தர்மம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்? குரான் எனக்கு கிடைச்சிருக்கு, அந்த குரானில் அல்லாஹுடைய வாக்குறுதியான சொர்க்கம் எனக்கு இருக்குது, இதை அடையிறதுக்கு அப்போ நான் எவ்வளோ முனைப்பாக இருக்கணும், இதை விட வேறு என்ன வேணும் என் ரப்புக்கு கீழே நான் அடிமைப்பட்டு கிடக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை அந்த குரான் ஒவ்வொரு நாள் இரவும் ஓதும்போது அப்படியே மெருதுவாக்குது. இயல்பாக அவங்க இருந்த மென்மையை விட இன்னும் அவங்கள மென்மையானவர்களாக மாற்றுது. இப்போ நம்மளும் இந்த மாதம் முழுக்க குரான் ஓதுறோமே, நம்மளுடைய உள்ளம் மென்மையாகுதா? ரசூலுல்லாவை போல் நம்ம லயிச்சு போகிறோமா? நம்மளுடைய ரப்புக்கு நன்றி சொல்கிறோமா? இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் நேர்வழி எதுன்னு தெரியாமல் இருக்கும்போது, எத்தனை கோடி கைகள் நேர்வழிக்காக ஏங்கிட்டு இருக்கும்போது, உன்னுடைய கரத்திலிருந்து இந்த கயிற்றை என்னுடைய கரம் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிய ரப்பே அப்படின்னு எத்தனை முறை நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியிருக்கோம். அப்போது குரான் அப்படிங்கிற நேர்வழி அல்லாஹ் ஒரு பிடிப்பை, நமக்கும் இறைவனுக்குமான ஒரு பிடிப்பாக இந்த குரானை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நம்ம ஒவ்வொரு நாளும் இருக்கணுங்கிறத நம்ம நினைவில் வைக்கணும். அந்த நன்றி செலுத்துறதுடைய விதமாக குரானை அதிகம் ஓதி அதன் மூலம் நம்ம செயல்படக்கூடியவங்களாக இருக்கணும். இது நினைவில் வைக்க வேண்டிய 3வது விஷயம். அடுத்தது நம்ம நினைவில் வைக்க வேண்டிய 4வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சூரா பக்கரால அல்லாஹ் நோன்பை பற்றி சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும்போதே இடையில ஒரு வசனம் அல்லாஹ் சொல்லுவான். 186வது வசனத்தில் 183லேருந்து 87 வரைக்கும் ரமலான் சம்மந்தப்பட்ட வசனங்கள். அதுக்கு நடுவில் ஒரு வசனம் அல்லாஹ் சொல்கிறான்,
இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன். நபியே, என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாக இருக்கின்றேன்னு சொல்லுங்க. என்கிட்ட கேட்கும்போது நான் பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லுங்க. அப்போ அல்லாஹ் எதை விரும்புகிறான்? இந்த ரமலானில் நம்ம அல்லாஹ் கிட்ட அதிகம் கேட்குறத விரும்புகிறான். நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன், நீங்கள் கேளுங்க அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு தெரியப்படுத்துகிறான். உஜீபு தாவத தாஇ இதா தஆனி ஃபல் யஸ்தஜிபு லீ. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கின்றேன். பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கின்றேன். அவர்கள் என்னிடமே கேட்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், வல் யுமினு பி லஅல்லகும் யர்ஷுதூன். அப்போது என்னையே அவர்கள் நம்பட்டும், அப்போது அவர்கள் நேர்வழியை அடைவார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க நபியே அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு உணர்த்துறான். அப்போது ரமலானுடைய மாதத்தில் நம்ம அல்லாஹ் கிட்ட அதிகம் கேட்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம நினைவில் வச்சுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ் கேட்பவருடைய பிரார்த்தனைக்கு அவங்க கேட்டால் நான் பதிலளிக்கிறேன்னு சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், அவங்க என்ன நம்பட்டும், யுமினு என்ன நம்பட்டும், எனக்கு கட்டுப்படட்டும். அப்படி கட்டுப்பட்டாங்க அப்படின்னா அவங்க நேர்வழியை அடைவாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம நினைவில் வச்சுக்கணும். இது நம்ம நினைவில் வைக்க வேண்டிய 4வது விஷயம். அடுத்ததாக நம்ம நினைவில் வைக்க வேண்டிய 5வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம எவ்வளோ செயல் திட்டங்கள் வச்சுருந்தாலும், எவ்வளோ திட்டமிடுதலோடு நம்ம இருந்தாலும், அதையெல்லாம் நம்ம மட்டும் தனியாக இல்லாமல் நம்மளுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து செய்யணும். அல்லாஹ் இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் கணக்கின்றி கூலி கொடுக்குறவனாக இருக்கான். அப்போது ஃபர்லுகளோடு மட்டும் நம்ம நிப்பாட்டிக்காமல் நிறைய உபரியான வணக்க வழிபாடுகளை ஈடுபடணும். இரவு தொழுகைகளை தஹஜ்ஜுடைய நேரத்தில் எந்திரிச்சு தொழுகிறவங்களாக இருக்கணும். ரசூலுல்லாவை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்கல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானுடைய இரவுகளை தங்களுடைய வணக்கங்களால் உயிரோட்டமாக்குவாங்க. அவங்க மட்டும் வணங்க மாட்டாங்க, தன்னுடைய குடும்பத்தாரையும் எழுப்பி வணங்குவதற்காக நிறுத்துவாங்க. அப்போது நம்ம நினைவில் வச்சுக்க வேண்டிய இறுதியான விஷயம், நம்ம மட்டும் இந்த நன்மைகளை செய்யாமல் நம்மளுடைய குடும்பத்தாரையும் அதில் என்ன செய்யணும், இணைக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் ரமலான் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நம்ம அதில் நுழைவதற்கு முன்னாடி நினைவில் நிறுத்தக்கூடிய ஒரு 5 விஷயங்களை இந்த ஜும்மா சிந்தனைகளில் நம்ம பார்த்தோம். முதலாவது, ரமலான் நம்மளுடைய தக்வாவை, அல்லாஹ் என் மேலே அதிருப்தி ஏற்பற்றக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வோடு நம்மளை வாழ வைக்கணும் அப்படிங்கிறத நினைவு நிறுத்தணும். 2வது, இறைவனை நோக்கி மீண்டு செல்வதற்கு ரமலான் மாதத்தை விட வேறு சிறந்த மாதம் இல்லை அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். 3வது, நமக்கும் நம்மளுடைய இறைவனுக்குமான ஒரு பிடிப்பான குர்ஆன் இறக்கி வரப்பட்ட மாதம் இது. இப்போ இந்த மாதத்தில் குர்ஆனோட அதிகம் தொடர்புடையவங்களாக இருக்கணும். 4வது, அல்லாவிடம் இந்த மாதத்தில் அதிகம் பிரார்த்தனை செய்யக்கூடிய மனிதர்களாக நம்ம இருக்கணும். 5வது, எந்த நன்மை செய்தாலும் அதை நாம் மட்டும் செய்யாமல் நம்மளோட குடும்பத்தாரையும் செய்ய தூண்டக்கூடியவர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களையும் என்னையும் கேட்டதின்படி செயல்படக்கூடிய மக்களாக ஆக்குவானாக. இதுவரை நம்ம கடந்து சென்ற ரமலானை விட இந்த ரமலானை அல்லாஹ் நமக்கு சிறப்பான ரமலானாக ஆக்கி தரணும். இதுவரை நம்ம ரமலானுடைய மாதங்களில் செய்த நன்மைகளை விட இந்த ரமலானில் அல்லாஹ் நமக்கு இன்னும் அதிகம் நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கணும். எந்த தீமைகளையும் இந்த மாதத்தில் நம்ம செய்யாமல் இருக்க நம்மளுடைய ரஹ்மான் நம்மளுக்கு உதவி செய்யணும். இந்த ரமலானில் மீண்டும் நம்ம ஒவ்வொருவரையும் நம்மளுடைய ரப்பை நோக்கி நெருங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருளணும் அப்படிங்கிற துவாவோட இந்த ஜும்மா சிந்தனைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.